உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். புதுச்சேரியில் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றை சட்டமன்ற உறுப்பினருடன் சேர்ந்து முற்றுகையிட்ட பொதுமக்கள் திடீரென காவலாளியை தாக்கிவிட்டு நிறுவனத்துக்குள் புகுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி உருளையன்பேட்டையைச் சேர்ந்தவர் ஹேமலதா. இவர் அருகில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் 16,000 ரூபாய் கடன் பெற்று செல்போன் வாங்கியதாக கூறப்படுகிறது. தொடக்கத்தில் சில தவணைகளை ஹேமலதா முறையாக செலுத்தியதாகவும் பின்னர் வறுமையின் காரணமாக தவணைகளை கட்ட தவறியதாகவும் தெரிகிறது. இந்நிலையில் அபராத வட்டி என கூறி 30,000 ரூபாய் வரை நிறுவனத்தினர் பணம் வசூலித்ததாகவும் ஒரு கட்டத்தில் அசலை பெறுவதற்காக கமிஷனர் அலுவலகத்தில் இருந்து பேசுவதாக கூறி போலீசார் போல் பேசி மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அத்தகுதி எம்எல்ஏவான நேருவிடம் ஹேமலதா முறையிட்ட நிலையில் எம்எல்ஏவிடமும் நிறுவனத்தினர் போலீசார் போலவே பேசி மிரட்டல் விடுத்திருக்கின்றனர். விசாரணையில் அனைத்தும் அம்பலமான நிலையில் 100க்கும் மேற்பட்டோருடன் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை முற்றுகையிட்டு எம்எல்ஏ நேரு போராட்டம் நடத்தினார். அப்போது நிறுவனத்தின் ஷட்டரை காவலாளி மூட முயன்றதும் அவரை தாக்கி உள்ளே நுழைந்த பொதுமக்கள் நிறுவன ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. லோன் மூலிமா நான் இந்த ஃபோன் வாங்கியிருந்தேன். அவங்க என்கிட்ட ஒரு 4 டியூ 1,700 சொல்லிட்டு நான் கட்டிட்டேன். கொரோனா காலன்றதுனால என்னால் அதை கட்ட முடியாமல் போச்சு. அந்த டைமில் அவங்க பெனால்ட்டின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு 30,000 கிட்ட என்கிட்ட பிடிச்சிட்டாங்க. அதுக்கு நான் இவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்க மாறி மாறி அவங்களே பதில் சொல்லினாங்க. கால் பண்ணி இந்தமாரி கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து எஸ்ஐ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்தது, 12 மணிக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எம்எல்ஏட்ட போய்ட்டு நான் உதவி கேட்டிருந்தேன். அவங்க சாரும் அவங்களும் பேசியிருந்தாங்க. அவங்க பேசும்போது கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிற மாதிரியே தான் அவங்க பேசியிருந்தாங்க. போலியான ஒரு கமிஷனர் ஆஃபீஸ் செட்டப்பில் வாக்கி டாக்கிலாம் வச்சுக்கின்னு யாரோ பேசிக்கிறாங்கன்றது கண்டறியப்பட்டது. அப்போ இது சம்மந்தமாக புதுச்சேரி சைபர் கிரைம் புகார் அளிச்சுக்குது. நிறுவனங்கள் நடத்தி அதன் மூலயமா வசூலி ஏஜென்சின்ற பேரில் பொதுமக்களை துன்புறுத்துற செயலை இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.